வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்தின் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் 3 நாட்களாக தொடர்ந்து நடந்து வந்த அமலாக்கத்துறை சோதனை 44 நேரத்திற்கு பிறகு நிறைவடைந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது துரைமுருகன் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் வீடுகளில் இருந்து பெருமளவில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய பணம் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக வருமான வரித்துறை தெரிவித்த நிலையில் அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன், அவரது மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த் உள்ளிட்டோர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். மற்ற இடங்களில் ஏற்கனவே சோதனை நிறைவடைந்த நிலையில் காட்பாடி அடுத்த கிறிஸ்டியன் பேட்டையில் உள்ள கதிர் ஆனந்தின் பொறியியல் கல்லூரியில் கடந்த 3ஆம் தேதி முதல் 44 மணி நேரம் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் சோதனை முடிந்து 8 கார்களில் வந்திருந்த 15க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் நள்ளிரவு 2:40 மணிக்கு புறப்பட்டு சென்றனர். சோதனையில் கல்லூரி தொடர்பான ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள், கணினியின் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து எடுத்து சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.